சக்கரவள்ளி கிழங்க வச்சுட்டு சூப்பராக குண்டு குண்டு குலோப்ஜாம் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் குக்கரில் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கிழங்கு நல்லா குழஞ்சிருக்கணும். இதோட தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோக் வச்சு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து சின்ன சின்னதாக எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையுமே உருட்டி வச்சதுக்கப்புறமா சீனி பாகு ரெடி பண்ண போகிறோம். கடாயில் 2 கப் தண்ணி, 2 கப் சீனி சேர்த்துட்டு சீனி நல்லா கரைஞ்சி பாகு நம்ம கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம உருட்டின உருண்டையை சேர்த்துட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்த உருண்டையை சூடாக இருக்கும்போதே நம்ம சீனி பாகில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான ஜூஸியான குண்டு குண்டு குலோப்ஜாம் ரெடி.